ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம எங்கே போயிட்டு இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஊட்டி வரைக்கும் போயிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிப்பப்ளிக் டே. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 5 மணி ஆகுதுங்க. 5:30 இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா கிளம்பும்போது நோட் பண்ணல. இப்போ பெட்ரோல் அடிச்சுட்டு அப்படியே டேரெக்டாக ஊட்டி போகலான்னு சொல்லியிருக்கேங்க. பெட்ரோல் அடிப்போம். 5 மணிக்கு தாங்களா? புரியல. அப்படிங்களா? எவ்வளோ நேரம் ஆகுங்க? 5 நிமிஷம் ஆகுமா? சரி, ஓகே. ஆமாம், 5 நிமிஷத்தில் வேற எங்கேயாச்சும் போய் அடிச்சுக்கலாங்க. இந்த பங்கு வேலைக்கு ஆகாது. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா 5 மணிக்கு எந்திரிச்சு கிளம்பி வெளியே போகிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ ரொம்ப 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 நாள் ஆச்சுங்க இந்த மாதிரி கிளம்பி. காலையில் 5 மணிக்கு கிளம்பி வெளியே போகிறதெல்லாம் என்னால் ஒரு இது இல்லாத விஷயம். ஏன் சொல்கிறேன்னா, மார்னிங் ஒர்க் போவோம். ஒர்க்கு பார்த்தீங்கன்னா நைட்டு முடிச்சுட்டு மார்னிங் எந்திரிக்கிறதெல்லாம் 5 மணிக்கு எந்திரிக்கிறதெல்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா ஃபுல் டயர்டு. அதனால் என்ன சொல்கிறதுங்க, படுத்து தூங்கினா போதும்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ எந்திரிச்சு நேற்று பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா 4 நாள் லீவு எனக்கு. நேற்று லீவு. நேற்று ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி தாங்க வண்டி நம்ம இந்த பங்க்லேயே பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலாங்க. ஏன்னா போகிற வழியில் எங்கேயாச்சும் நின்று போச்சுன்னா தள்ள முடியாது வண்டியை. அதனால தான் இங்கேயே பெட்ரோல் அடிச்சுட்டு போயிடலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணிட்டேன். பெட்ரோல் ஹெல்மெட் எல்லாம் ஃபாகாதுங்க பயங்கரமாக. ஆனால் 800 ரூபாய்க்கு கிடைக்கணும். ஆனால் ஃபோன்பே பண்ணலாம் இல்லையா? 800. வந்துட்டாங்க. ஓகேங்க, நம்ம இந்த இடத்த விட்டு காலி பண்ணியாச்சு. we are ready to move. இப்போ ஒரே இடத்து இருக்கணும். கோ டு கோயம்புத்தூர் வரைக்கும் போக போகிறாங்க. கோயம்புத்தூர்லேருந்து நம்ம போக போகிறோம் இப்போ ஊட்டி. அவங்களுக்கு போக போக மோட்டோ விளாகிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். காய்ஸ் we are currently now in பெருந்துறை. காய்ஸ் பெருந்துறை வந்துட்டோங்க. ஒரு அழுத்தினோடனே பெருந்துறையே வந்துட்டோம். கொஞ்சம் அழுத்திட்டு நான் வந்தேன். அண்ணா டிவி சேஃப்டி இண்டிகேட்டர் இருக்குல்ல, ஒன்றும் இல்லை. நான் பார்த்து திரும்புகிறேன். அப்படி இங்கே பெருந்துறை தாங்க பெட்ரோல் அடிக்கலாம்னு நினச்சேன். பட் ஆனால் பெட்ரோல் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு. அதனால தான் அங்கேயே அடிச்சிட்டேன். இங்கே அடித்தோம்னா ஒரு 50 பைசாவோ ₹1 கம்மின்னு நினைக்கிறேங்க இந்த பங்கில். ஏன்னா அது லாரி உரிமையாளர்கள் சங்கத்தோட பெட்ரோல் பங்கு. அதனால் பார்த்தீங்கன்னா 80 to 90 பைசாக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மைனஸ் ஆகும் லிட்டருக்கு. இங்கே அடிச்சிருந்துருக்கலாம். சரி, பட் ஆனால் பெட்ரோல் இல்லை. எமர்ஜென்சிக்கு என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் அடிச்சிட்டாங்க. லாரி இத்தனை லாரி நிற்கிதுங்க, பார்த்தீங்களா இல்லையா? லைனாக நிற்கிது லாரி. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட்டு வந்துட்டோங்க.
உங்களுக்கு காரில் வரவங்க யாராச்சும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒசரம் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலாக ஷார்ட்ஸில் போடுறேன். அப்போனா நல்லா ரீச் இருக்கும். நீங்கள் இந்த டோல்கேட்டே இல்லாமல் பார்த்தீங்கன்னா டோல்கேட்டே இல்லாமல் வேற ஒரு வழி இருக்குது. நான் உங்களுக்கு அந்த வழியை வந்து காட்டுறேன். எப்படி வரணும்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இங்கே தான் அந்த வழி வரும். ஈரோட்டில் இருக்கிறவங்களுக்கு முக்கால்வாசி பேருக்கு தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் இந்த டோலுக்கு பே பண்ணணும்னு அவசியமே இல்லை. இந்த வழி தாங்க அது. சைடெல்லாம் பார்த்தீங்களா நிறைய முருக பக்தர்கள் அப்படியே போயிட்டே இருக்காங்க. இன்னும் அதுவும் காலையில் டைமில் இந்த மாதிரிலாம் போகவே முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப சிரமம். அதுவும் வெறுங்காலில் தான் நடந்து போகிறாங்க எல்லாருமே. பாருங்க அதே மாதிரி சன்ரைஸ் ஆயிடுச்சு. அப்படியே பாருங்களேன் சூப்பராக இருக்குங்க அந்த சன்ரைஸ் பார்க்கறதுக்கு. ஐயோ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, இந்த வீடியோவில் எப்படி வருதுன்னு தெரில எனக்கு. பட் ஆனால் பயங்கரமாக இருக்குங்க அந்த சன்ரைஸு. நம்ம கோயம்புத்தூருக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் இருக்குங்க. இந்த கோயிலுக்கு தான் எல்லாருமே வராங்க. பயங்கர கூட்டமாக இருக்கு பார்த்தீங்களா. காலையிலேயே எவ்வளோ கூட்டம் பார்த்தீங்களா. இதுக்கான வெறுங்காலில் நடந்து வரதுக்கான பலன் வந்து கடவுள் வந்து கண்டிப்பாக கொடுப்பாருங்க. முருகன் வந்து கொடுப்பாரு. ஏன்னா நிறைய பேர் அதுவும் இந்நேரத்துக்கெல்லாம் என்னால முடியவே முடியாதுங்க. ஐயோ சாமி, இதுக்கே வந்து இதே பார்த்தீங்கன்னா நான் நிறுத்தவே இல்லை. கண்டினியூஸாக வண்டி ஓட்டிகிட்டே தான் போயிட்டு இருக்கேன். எங்கேயுமே நிறுத்தலை. நம்ம 2வது டோல்கேட்டே வந்துட்டோங்க. கடைசியாக கோயம்புத்தூர் ரீச் பண்ண போகிறோம். இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நின்றுட்டு போகலான் இருக்குங்க. கிழிக்குது வண்டி, நம்ம வண்டி. இங்கே தாங்க நிற்கலான் இருக்கேன். முடியல, கண்டினியூஸாக ஓட்டிகிட்டு இருந்தேன். அதனால் கொஞ்சம் டயர்டாக இருக்குது. ஐயோ கண்ணாடியெல்லாம் நிறையா இருக்கு. அப்பா சாமி. காய்ஸ் நம்ம அந்த இடத்துல இருந்து கிளம்பிட்டோங்க. கொஞ்ச நேரம் இருந்தேன் முடியல, அதனால் அப்படியே வண்டி மேலே படுத்துட்டேன். இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டேங்க. க்ளவுஸ் கழட்டிட்டேங்க. க்ளவுஸ் மட்டும் ஓட்ட முடியல ரொம்ப நேரமாக. அது வந்து ஒரு மாதிரி இந்த நகம் இடுக்குலலாம் பார்த்தீங்கன்னா அப்படி இறுக்கி பிடிச்சிக்குதுங்க க்ளவுஸ் போட்டு ஓட்டினோம்னா. இல்லை நகம் வச்சிருக்கிறதுனால க்ளவுஸ் போட்டு ஓட்ட முடியலையா இல்லை எப்படின்னு தெரில. ஏன்னா நம்ம ரொம்ப நாள் ஆச்சுங்க க்ளவுஸே போடல. அது எங்கேருந்தோ பிடிச்சி எடுத்தேன். க்ளவுஸை எங்கே போச்சுன்னே தெரியல. நேற்று தான் தேடி கண்டுபிடிச்சி எடுத்தேன். ஆனால் க்ளவுஸ் போட்டு ஓட்டும் போது அந்த எதிர்காத்து அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா பயங்கர சில்னஸாக இருந்துச்சு. கையெல்லாம் விரத்து போச்சு. பட் ஆனால் க்ளவுஸ் போட்டு ஓட்டும் போது அந்த இதே இல்லைங்க. நல்லா வாமாக இருந்துச்சு உள்ள க்ளவுஸில். இப்போ நம்ம கோயம்புத்தூர் இன்னும் 2 நிமிஷத்துக்குள்ளே உள்ளே போயிடும் கோயம்புத்தூருக்குள்ளே. ஏன்னா வந்துட்டோம். சரி நான் கொஞ்சம் நேரம் கழிச்சு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்க. கோயம்புத்தூர் என்ட்ரன்ஸில் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. உங்களுக்கு கோயம்புத்தூர் வந்துட்டாங்க. உள்ளே என்டர் ஆகிட்டோம். நம்ம இப்போ என்ன எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டின்னு சொன்னேன். ஊட்டி தான் போகிறாங்க. பட் ஆனால் வந்து நம்ம இப்படி இந்த வழியில் போகிறாங்க. பெரியநாயக்கன்பாளையம் அந்த சைடு போகிறாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிப்பாங்க. அதனால் நம்ம அப்படியே ஃபுல் ஸ்லோ பண்ணிக்கலாம். எப்பயுமே காலையிலேயே பிடிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஸ்பீடோமீட்டர் வச்சு நின்றுட்டுருப்பாங்க. பிடிச்சாங்கன்னா ஃபைன் போட்டுருவாங்க. காலையிலாம் 7 மணிக்கெல்லாம் நின்றுருப்பாங்க. நான் ஒரு தடவை வந்தேங்க. ஆனால் பட் ஆனால் நான் ஸ்லோவாக தான் வந்தேன். அப்போ பிடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ பிடிப்பாங்களான்னு தெரில. உங்களுக்கு அதே மாதிரி இந்த என்னோட கேமரா ஆங்கிள் வந்து கரெக்டாக இருக்கான்னு சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த பின் நாய்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கேட்கும். நான் அந்த பின் நாய்ஸ் ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஏன்னா நம்மளுக்கு இந்த பின் வந்து நீட்டிகிட்டு இருக்குங்க இந்த இதில் செட்டப்பில், மோட்டோ லாகிங் செட்டப்பில். அதனால் வந்து காற்று எதிர்காற்று அடிக்கும் போது அந்த பின் வந்து தட்டிகிட்டே இருக்குது. அதனால தான் அந்த நாய்ஸ் வருது, பின் நாய்ஸ் உங்களுக்கு. அதை வந்து எப்படியாச்சும் ரிமூவ் பண்ணணும். அந்த பின் நாய்ஸை பார்க்குறேங்க எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு தெரில. கோயம்புத்தூர் வெல்கம்ஸ் யூ. எங்கேயும் போடலைங்க, நானே தாங்க சொன்னேன். இங்கே தாங்க பிடிப்பாங்க. ஐயோ
வண்டி வேற விட்டு வெடிச்சுக்கிட்டே வருது. பாலம் ஃபுல்லாக போட்டாங்க. நான் ரிட்டர்ன் வரும்போது இந்த பாலத்து வழியாக தான் போவேன். நான் உங்களுக்கு பாலம் எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன் பாருங்க. நான் இங்கே தாங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணேன். அக்வாசப்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி, அங்கே தான் ஒர்க் பண்ணேன் கொஞ்ச நாள். வண்டியில் இருந்து வர கறக்கு முறக்குன்னு சவுண்டு வருதுங்க. வந்துட்டாருங்க, இங்கே தான் இருக்குது. அப்படி வந்துட்டாரு. பாருங்க, இந்த வண்டி குஜராத்ன்னு போட்டிருக்காங்க. ஒரு கால் பேசிட்டு இருக்காருங்க. திருப்பி இது பண்றாங்க, இருங்க கைஸ். இப்போ நம்ம ஃப்ரெண்டெல்லாம் பிக் பண்ணிட்டு நம்ம அப்படியே போயிட்டு இருக்கோங்க ஊட்டி. இதே வழி தான். நம்ம வந்து ஊட்டிக்கு பேக் சைடு வழியில் போயிட்டுருக்கோங்க. இப்போ பார்த்தீங்களா, TN 43 இது ஊட்டி தான். எல்லா வண்டியுமே இந்த சைடு போகிறது எல்லாமே ஊட்டி தான். அப்படியே நான் இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இன்னும் சாப்பிட்டு எங்கே சாப்பிட்றோம் என்ன சாப்பிட்றோம் எல்லாமே காட்டுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே ஏறும்போது திருப்பி ஹோட்டல் வாக்கிங் கண்டினியூ பண்ணுறேங்க. சாப்பிடுங்க, ஏதாச்சும் ஒன்று வாயில் எடுத்து போடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா? ரோஸ்ட் வந்துருச்சு. நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டோங்க. இந்த ஹோட்டல் நான் சாப்பிட்டோம், அமுதாஸ். ஆமாம் ப்ரோ, ஹெல்மெட்டு கம்பல்சரி. அன்னைக்கு நம்ம பிடிச்சோம்ல, அதனால தான் போட்டுக்கலாம். ப்ரோ இல்லை ப்ரோ, என்கிட்ட ஹெல்மெட்டே இல்லை. ஒரே ஒரு ஹெல்மெட் தான் வச்சுருக்கேன். இருந்திருந்தா கொண்டு வந்திருப்பேன். இங்கேருந்து இப்போ சாப்பிட்டு நம்ம கிளம்பிட்டோங்க. ஒரே ரோடு. நம்ம இப்போ கோத்தகிரி போய் தாங்க போகிறோம் அந்த இடத்துக்கு. அப்படியே இதில் பிளானில் ஒரு சேஞ்சு. நம்ம வந்து கிண்ணக்குரணைன்னு சொல்லிட்டு ஒரு பிளேஸுக்கு போகிறாங்க. அது வந்து ஊட்டிக்கு அவுட்டராக இருக்குது அந்த பிளேஸு. ஊட்டியிலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் பக்கமாக வரும்னு நினைக்கிறேங்க. இப்போ அங்கே தான் போகிறோம். போயிட்டு நான் அப்படியே உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேங்க.